ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் தமிழில் இலக்கணத்திலிருந்து நம்ம முக்கியமான கேள்வி பதில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் மினிட்ல ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது உங்களை மாதிரி இன்னும் பலருக்கு போய் சேரணும். ஸோ அவங்களும் இதனால் பயன்பெறணும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று தான், நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம இலக்கணத்திலிருந்து முக்கியமான கேள்வி பதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கு பார்ட் பை பார்ட்டாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 50லேருந்து 100 கேள்வி பதில் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி அடுத்த நாட்களில் நம்ம அதை ஃபுல்லாக கவர் பண்ண இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி, பொருத்துதல். பொருத்தமான பொருளை தேர்வு பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பொறுத்துக. வெய்யோன் அப்படின்னா பகலவன். சரிங்களா? வெய்யோன் அப்படின்னா பகலவன். கரங்கு அப்படின்னா காற்றாடி. கொண்டல் அப்படின்னா மழைமேகம். வேழம் அப்படின்னா யானை. சரிங்களா? ஸோ வெய்யோன் அப்படின்னா பகலவன், கரங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா காற்றாடி, கொண்டல் அப்படின்னா மழைமேகம், வேழம் அப்படின்றது யானை. சரிங்களா? ஆன்சர் பி. பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. பாசவர், வெற்றிலை விற்போர். பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். ஸோ வெற்றிலை வைக்கிறவங்கள பாசவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுத்துக. யாக்கை, உடம்பு. புன்புலம், புல்லிய நிலம். புன்புலம் அப்படின்றது புல்லிய நிலம். வேழம் அப்படின்றது ஆண் யானை. ஸோ ஆண் யானையை தான் நாம் வேழம் அப்படின்னு சொல்லுவோம். பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும். சரிங்களா? பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும். ஆன்சர் சி. பொம்மல் என்பதன் பொருள். பொம்மல் அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோறு. ஸோ பொம்மல் அப்படின்னா சோறு. சரிங்களா? பொம்மலோட பொருள் என்ன அப்படின்னா சோறு. பாடல் அறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவி நிதம். கவிமணி. மீதூன் விரும்பேல். ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. திருவள்ளுவர். பறவை. இந்த சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பறவை இந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா கடல். சரிங்களா? பறவை அப்படின்னா கடல். பொறுத்துக. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். சரிங்களா? ஆன்சர் சி. ஸோ சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். பொறுத்துக. 8, 7, 6. ஆ ஏ சு. 5, 4, 3. ரூ சா ஞா.
3 2 1 ஞ உ க 3 6 9 ஞ சு கு. ஆன்சர் சி. பொறுத்துக. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். ஆன்சர் பி. பொறுத்துக. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ஆன்சர் டி. ஞான கண்ணாடி அது ஒரு சமய நூல். வேத விளக்கம் உரைநடை வடிவிலான ஒரு சமய நூல். தொன்னூல் விளக்கம் அப்படின்றது ஒரு குட்டி தொல்காப்பியம். பரமாத்ம குரு கதை பார்த்தீங்க அப்படின்னா நகைச்சுவை நாவல். ஸோ ஞான கண்ணாடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சமய நூல். வேத விளக்கம் அப்படின்றது உரைநடை வடிவிலான ஒரு சமய நூல். தொன்னூல் விளக்கம் அப்படின்றது ஒரு குட்டி தொல்காப்பியம். பரமார்த்த குரு அப்படின்றது பார்த்து அந்த கதை பார்த்தீங்கன்னா அது ஒரு நகைச்சுவை கதை நூல். சரிங்களா? ஆன்சர் பி. உலை என்பதன் பொருள். உலை அப்படின்றத பொருள் என்ன அப்படின்னா பிடரி மயிர். பிடரி மயிர். சரியான இணையை தேர்க. நவ்வி மான். ஸோ இதுதான் சரியான இணை. ஸோ நவ்வி மான். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதுல இந்த தீன் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ தீன் அப்படின்னா மார்க்கம். சரிங்களா? பதில் மார்க்கம். சரியான இணையை தெரிவு செய்க. நொடை அப்படின்றது விலை. நொடை அப்படின்னா விலை. பெரியாரை பேணி தாமரை குழல். இதுல தமர் அப்படின்றோட பொருள் என்ன அப்படின்னா துணை. பெரியாரை பேணி தமரா குழல் அப்படின்றதுல தமர் இருக்கு இல்லையா? ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னா துணை. பதில் துணை. பொறுத்துக. தோவாலை பூச்சந்தை, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஈரோடு ஜவுளிச்சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. ஆன்சர் சி. ஸோ தோவாலை அப்படின்றது பூச்சந்தை, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஈரோடு வந்து ஜவுளிச்சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. பொறுத்துக. வீரமாமுனிவர் இட்டாலி, ஜேயு போப் இங்கிலாந்து, கால்டுவெல் பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து, சீகன் பால்கு வந்து ஜெர்மன். ஆன்சர் சி. ஸோ வீரமாமுனிவர் பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலி, ஸோ வீரமாமுனிவர் பார்த்தீங்கன்னா இட்டாலி, ஜியு போப் வந்து இங்கிலாந்து, கால்டுவெல் பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து, சீகன் பால்கு ஜெர்மன். ஆன்சர் சி. சரியான இணைகளை தேர்ந்தெடுக. பகுத்தறிவு கவிராயர்
இதில் வந்து எது வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கு அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கவர் யார் அப்படின்ற நம்ம வந்து உடுமலை நாராயண கவி தான் சொல்லுவோம். இது கரெக்டாக மேட்சாக இருக்குது. ஊமை கலைஞர் பிரிஞ்சு திறனார். ஸோ இது வந்து தவறு. அப்போ ஊமை கவிஞர் அப்படின்றது யாரை சொல்லுவோம் அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். காந்திய கவிஞர் அப்படின்றது வே ராமலிங்கனார். ஸோ இது கரெக்டாக மேட்சாக இருக்குது. புரட்சி கவிஞர் அப்படின்றது தாராபாருன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறாக மேட்சாக இருக்குது. ஸோ 1, 3 மட்டும் கரெக்டாக மேட்சாக இருக்குது. ஆன்சர் சி. அப்போது புரட்சி கவிஞர் அப்படின்றது யாரை சொல்லுவோம், அதே மாதிரி ஊமை கவிஞர்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பொருத்தமான விடையை தருக. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம். ஸோ சிறுபஞ்ச மூலம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி வந்து காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். ஆன்சர் ஏ. சரியான இணையை தேர்வு செய்க. இதில் எது வந்து கரெக்டாக மேட்சாக இருக்குது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. துவரை தாமரை மலர் தவறு. மறை பவளம் தவறு. விசும்பு வானம் சரியாக மேட்சாக இருக்குது. மதியம் நிலவு சரியாக மேட்சாக இருக்குது. ஸோ ஆன்சர் சியும் டியும் தான் கரெக்ட். பொருளறிந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. தடக்கர் அப்படின்னா பெரிய யானை. தடக்கர் அப்படின்றது என்னன்னா பெரிய யானை. என்கு அப்படின்றது கரடி. வல் உகிர் அப்படின்றது என்ன அப்படின்னா கூர்மையான நகம். தெரிசனம் அப்படின்றது காட்சி. சரிங்களா? ஸோ தடகர் அப்படின்றது பெரிய யானை. என்கு அப்படின்னா கரடி. வல் உகிர் அப்படின்றது என்ன அப்படின்னா கூர்மையான நகம். தரிசனம் அப்படின்றது காட்சி. ஆன்சர் ஏ. சொல்லுக்கேற்ற பொருளை அறிக. வலிமை திண்மை. வலிமை திண்மை. சுவை பயன் கேட்டிருக்காங்க. அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இனிப்பு வளம். துவர்ப்பு ஆற்றல். புளிப்பு இனிமை. கார்ப்பு உணர்வு. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி. 2, 4, 1, 3. அறிவடிவு மாய்பின். ஸோ அறிவடிவு மாய்பின் அரண் வடிவமாகி அந்த தொடரில் அரி அப்படின்றதோட பொருள் கேட்டிருக்காங்க. அரி வடிவமாய்பின் அற வடிவமாகி அப்படின்ற தொடரில் இந்த அரி அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அரி அப்படின்னா சிங்கம். அரி வடிவமாய்பின் வடிவமாகி. சரிங்களா? ஸோ அரி வடிவமாகி பின் நரன் வடிவமாகி. சரிங்களா? இதில் இந்த அரி அப்படின்றது என்ன அப்படின்னா சிங்கம். அரி வடிவமாய் பின் நரன் வடிவமாகி. சரிங்களா? அரி வடிவமாய் பின் நரன் வடிவமாகி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இந்த அரி அப்படி இருக்கு இல்லையா, இந்த அரி அப்படின்னா என்னன்னா சிங்கம். சரிங்களா? கொன்ஸ்டான் எனும் இத்தாலி மொழி சொல்லுடைய பொருள் கேட்டிருக்காங்க. இந்த கொன்ஸ்டான் அப்படின்ற இத்தாலி மொழி சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா அஞ்சாதவன். பதில் அஞ்சாதவன். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. ஒப்புரவு அப்படின்றது என்ன அப்படின்னா ஊருக்கு உதவுவது. நரகத்தில் இடப்பட்டோம் நடலை இல்லோம். இந்த கூற்றுல நடலை அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நடலை அப்படின்னா துன்பம். பதில் துன்பம். ஒப்புரவு. ஸோ இந்த கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. ஒப்புரவோட பொருள் என்ன அப்படின்னா ஊருக்கு உதவுவது. பொறுத்துக.
துஞ்சல் அப்படின்றது சோம்பல். தமையர் அப்படின்றது என்ன அப்படின்னா தனித்தவர். தாள் முயற்சி. நோன்மை வலிமை. சரிங்களா? ஸோ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் பி. பொருள் அறிந்து பொறுத்துக. ஒல்லை அப்படின்றது விரைவு. ஈறு எல்லை. மேதி எருமை. அங்கனர் சிவன். ஆன்சர் 4, 3, 2, 1. சரிங்களா? குருசு என்பதன் பொருள் சிலுவை. குருசு அப்படின்ற பொருள் என்ன அப்படின்னா சிலுவை. கொன்மு பொருள் கூறுக. கொன்மு பொருள் கூறுக. கொன்மு அப்படின்னா மேகம். கடம் இந்த சொல்லோட பொருள். ஸோ கடம் அப்படின்னா உடம்பு. சரிங்களா? கடம் அப்படின்னா உடம்பு. சுபாஷா விமானம் பொருள் கூறுக. சுபாஷா விமானம் இதோட பொருள் என்ன அப்படின்னா தாய்மொழி பற்று. சரிங்களா? சுபாஷா வினானம் வினா சுபாஷா விமானம் அப்படின்றத பொருள் என்ன அப்படின்னா தாய்மொழி பற்று. ஆன்சர் பி. ஸோ சுபாஷா விமானம் அப்படின்ற பொருள் என்ன அப்படின்னா தாய்மொழி பற்று. பொருளறிந்து பொறுத்துக. ஒல்காமை அப்படின்றது தளராமை. விழுமம் அப்படின்றது என்ன அப்படின்னா துன்பம். ஸோ விழுமம் அப்படின்றது துன்பம். திண்ணியார் அப்படின்றது என்ன அப்படின்னா வலியார். வீறு அப்படின்றது சிறப்பு. வீறுனா சிறப்பு. சரிங்களா? ஆன்சர் 4, 3, 2, 1. அறிவற்றாங்காக்கும் குருவி செருவார்க்கும் உள்ளழிக்காலாக அரண். இந்த குறட்பாவில் அற்றம் அப்படின்றோட பொருள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த பொருளில் அற்றம் அப்படின்றோட பொருள் என்ன அப்படின்னா அழிவு. பதில் அழிவு. தண்டுடை கையார் வெண்டலை சிதல் வளார். இந்த தொடரில் சிதவளார் அப்படின்றோட பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ சிதவளர் அப்படின்றது என்ன அப்படின்னா தலைப்பாகை கட்டியவர். தலைப்பாகை கட்டியவர். பொறுத்துக. செரு வயல். வித்து அப்படின்னா விதை. யானார் அப்படின்றது புது வருவாய். வட்டி பனையோலை பெட்டி. ஸோ ஆன்சர் பி. 4, 3, 2, 1. தேவியும் ஆயமும் சித்திரபதியும் மாதவி மகளும் மாதவர் கண்டாலும் என்ற தொடரில் ஆயம் அப்படின்னோட பொருள் கேட்டிருக்காங்க. தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும். ஸோ இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயம் அப்படின்றோட பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆயம் அப்படின்னா என்ன அப்படின்னா தோழியர் கூடம். சரிங்களா? இந்த ஆயம் இருக்கு இல்லையா, இதோட பொருள் என்ன அப்படின்னா தோழியர் கூடம். ஆன்சர் ஏ. பொறுத்துக. சரதம் வாய்மை. சரதம் அப்படின்னா வாய்மை. பவித்திரம் அப்படின்றது தூய்மை. பெருமாள் அப்படின்றது அரசன். மகோததி கடல். ஆன்சர் ஏ. 4, 1, 2, 3. பொறுத்துக.
புறம் ஊர், பட்டினம் நகரம், பாக்கம் சிற்றூர், புலம் நிலம். ஆன்சர் ஏ. ஸோ புறம்ன்றது ஊர், பட்டினம்னா நகரம், பாக்கம் என்பது சின்ன ஊர் சிற்றூர், புலம் அப்படின்றது நிலம். ஆன்சர் ஏ. 2 1 4 3. இன்மை அப்படின்னா வறுமை, திண்மைனா வலிமை, ஆழி அப்படின்னா கடல், நோன்மை அப்படின்றது தவம். இன்மைனா வறுமை, திண்மைனா வலிமை, ஆழின்றது கடல், நோன்மைனா தவம். ஆன்சர் பி. பொறுத்துக. திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி, திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி. திருச்சிற்றம்பல கோவையார் பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்க வாசகர். திருவாய்மொழி நம்மாழ்வார். திருக்குற்றால மன்னிக்கும் திருக்குறுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். ஸோ திருத்தொண்ட தொகை பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரமூர்த்தி, திருச்சிற்றம்பல கோவையார் வந்து மாணிக்க வாசகர், திருவாய்மொழி வந்து நம்மாழ்வார், திருக்குறுந்தாண்டகம் பார்த்தீங்க அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். ஆன்சர் பி. பனை என்னும் சொல்லின் பொருள், பனை அப்படின்ற சொல்லோட பொருள் மூங்கில். பனை இந்த சொல்லோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மூங்கில். சரியான பொருத்தம் எது? இதுல எது வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. விரை அப்படின்றது மனம், கழல் என்பது அணிகலன், ததும்பி பெருகி, மெய் ஊடல். ஆன்சர் ஏ. வன்மை என்பதன் பொருள் கூறுக. வன்மை அப்படின்னா வள்ளல் தன்மை, சரிங்களா? ஸோ வன்மை இதோட பொருள் என்ன அப்படின்னா வள்ளல் தன்மை. ஸோ பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டியல் 1 பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. நிலத்து அழகு நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அழகு தாமரை, பெண்ணுக்கு அழகு நாணம், மறுமை உலகுக்கு செல்ல அழகு அறம். ஆன்சர் பி. பொருள் கூறு. ஸோ தன் இதோட பொருள் கேட்டிருக்காங்க. தன் அப்படின்னா குளிர்ச்சி, தன் அப்படின்னா குளிர்ச்சி. நாறுவ என்னும் சொல் தரும் பொருள், நாறுவ அதோட சொல் தரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா முளைப்ப. பதில் முளைப்ப. பொறுத்துக. அடவி காடு, வனப்பு அழகு, பிடி பெண்யானை, வீறு வலிமை. ஆன்சர் டி. 3 4 1 2. சொற்பொருள் பொறுத்துக. பிரசம் அப்படின்றது தேன், வரன் அப்படின்றது வறுமை, மதுகை அப்படின்னா பெருமிதம், கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம். ஆன்சர் பி. தொடி இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ தொடி அப்படின்னா வளையல், தொடி அப்படின்னா வளையல். உரிய உடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. தடக்கரி அப்படின்றது பெரிய யானை, சரிங்களா? ஸோ தடக்கரி அப்படின்றது பெரிய யானை, உழுவை அப்படின்றது
புலி. மடங்கல் அப்படின்றது என்ன அப்படின்னா சிங்கம். ஸோ மடங்கல்ன்றது சிங்கம். கேழல் அப்படின்றது பன்றி. ஸோ தடக்கரி அப்படின்றது என்ன அப்படின்னா, தடக்கரினா அது வந்து பெண் யானை, சரிங்களா? ஸோ தடக்கரின்றது பெண் யானை. உழுவை அப்படின்றது புலி. மடங்கல் அப்படின்றது சிங்கம். கேழல் அப்படின்றது பன்னி. ஆசிரியருடன் நூலை பொருத்த சொல்லியிருக்காங்க. சுவாமி விபுலநாதர். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா மதங்கை சூளாமணி. மதங்கை சூளாமணி. மறைமலை அடிகள் சகுந்தலம். சாகுந்தலம். பம்மல் சம்மதனார் நாடகத் தமிழ். காசி விஸ்வநாதன் டம்பாச்சாரி விலாசம். ஆன்சர் சி. பொறுத்துக. இடர் துன்பம். நாவாய் படகு. இறை தலைவன். இந்து நிலவு. ஆன்சர் ஏ. 2 3 4 1. 2 3 4 1. பொறுத்துக. செரு வயல். செருனா வயல். வித்து விதை. யானர் புது வருவாய். வட்டி பனையோலகி பெட்டி. ஸோ செரு அப்படின்றது வயல். வித்து அப்படின்றது என்ன அப்படின்னா விதை. யானர் புது வருவாய். வட்டி பனையோலை பெட்டி. ஆன்சர் ஏ. பதிதொரு புயல் புடி தருமணி பனை தரு. இந்த பாடல் வரியில பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனை அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. பனை அப்படின்னா மூங்கில். பனை அப்படின்னா மூங்கில். நம்ம ஏற்கனவே பனை பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே வந்து ஒரு சென்டென்ஸாக கொடுத்து இல்லை அந்த பனையோட மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ பனை அப்படின்னா மூங்கில். வனப்பு என்னும் சொல்லோட பொருள். வனப்பு இந்த சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. வனப்பு அப்படின்னா அழகு. ஆன்சர் ஏ அழகு. சொல்லை பொருளோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. வனப்பு அப்படின்னா அழகு. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, வனப்புனா அழகு. அடவி அப்படின்னா காடு. வீறு அப்படின்றதுனா வலிமை. அந்த வீரும் பார்த்தோம் இல்லையா, முன்னாடி பார்த்தோம்ல, வீரனா வலிமை. மதுரம் அப்படின்றது இனிமை. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஏ. பொறுத்துக. திரிகடுகம் நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 மூன்றுரை அரையனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். ஆன்சர் ஏ. நவ்வி இந்த சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. நவ்வி அப்படின்னா மான். ஸோ நவ்வி இந்த பொருள் எது பார்த்தீங்கன்னா மான். பொறுத்துக. திருவரங்கம் ஸ்ரீரங்கம். திருச்சிற்றம்பலம் சிதம்பரம். திருமறைக்காடு வேதாரண்யம். அங்கையர்கண்ணி மீனாட்சி. ஆன்சர் பி. கேழல் இதோட பொருளை கேட்டிருக்காங்க. கேழல் அப்படின்னா பன்றி. சரிங்களா? ஸோ கேழல் அப்படின்னா பன்றி. பொறுத்துக. பொருள் அறிந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. நயனம் கண்கள். இந்து நிலவு. முறுவல் புன்னகை. அல் இருள். ஆன்சர்
ஏ. உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. புரிசை இதோட பொருள் என்ன அப்படின்னா மதில். சரிங்களா? புரிசை. ஸோ புரிசை இதோட பொருள் என்ன அப்படின்னா மதில். சரியான பொருளை தேர்ந்தெடுத்துக்க சொல்லியிருக்காங்க. உருமு. உருமுன்னா இடி. பதில் இடி. சொல்லிற்கு ஏற்ற பொருளை பொறுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆயக்கலை அந்த நேரத்தில். திரள் அப்படின்னா திரட்சி. ஏயினார் வேடர். நாவாய் படகு. ஆன்சர் பி. சரியான பொருளை கண்டறிக. பருவல் துன்பம். பருவல் துன்பம். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்பதில் இந்த பொறை அப்படின்ற சொல்லோட அது குறிப்பிடக்கூடிய பண்பு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்பதில் இந்த பொறை என்ற சொல் வந்து எதை வந்து குறிப்பிடுது அப்படின்றத, என்ன பண்பு வந்து குறிப்பிடுது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அந்த பொறை அப்படின்ற சொல் என்ன பண்பை குறிப்பிடுது அப்படின்னா பொறுமையை குறிக்குது. சரிங்களா? ஸோ அந்த இது வந்து என்ன பண்பை குறிக்குது அப்படின்னா பொறுமையை குறிக்குது. கதம் என்ற சொல்லோட பொருள். கதம் அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா சினம். வதுவை இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா திருமணம். வதுவை இந்த சொல்லோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம். சொல்லை பொருளோடு பொறுத்த சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. வனப்பு அப்படின்றது அழகு. அடவி அப்படின்றது என்ன அப்படின்னா காடு. இது ரெண்டும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? மருங்கு அப்படின்றது என்ன அப்படின்னா பக்கம். மதுரம் அப்படின்றது இனிமை. சரிங்களா? ஆன்சர் சி. கீழ்காணும் சொற்கள்ல சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல்ல கேட்டிருக்காங்க. இந்த இருக்கக்கூடிய சொற்கள்ல இது எந்த சொல் வந்து இந்த சூரியனை குறிக்கல அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஞாயிறு சூரியன் குறிக்கும், பகலவனும் சூரியனை குறிக்கும், ஆதவன் சூரியனை குறிக்கும், பிரமன் இது வந்து சூரியனை குறிக்காது. ஸோ ஆன்சர் வந்து சி பிரமன். சரிங்களா? பொறுத்துக. அடவி காடு. நவ்வி மான். விசும்பு வானம். குருசு சிலுவை. ஆன்சர் பி. கடிகை என்பதன் பொருள் யாது? இந்த கடிகை அப்படின்றோட பொருள் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அது ஒரு அணிகலன். கடிகை அப்படின்னா அணிகலன். செரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? செருவோட பொருள் என்ன அப்படின்னா அது ஒரு வயல். செருன்னா வயல். பொறுத்துக. சிந்தை எண்ணம். நவ்வி மான். முகில் மேகம். புனல் நீர். ஆன்சர் சி. வாரணம் பௌவம் பறவை புணரி என்பது எதை வந்து குறிக்கும் என்று கேட்டிருக்காங்க. கடலை குறிக்கும். பதில் கடல். பட்டியல் 1 உள்ள சொற்றொடரை பட்டியல் 2 சொற்றொடருடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கத்தின் எய்துவர் எய்யா பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது. ஸோ பொறாமை இருந்துச்சுன்னா செல்வம் நிலைக்காது. ஒழுக்கம் இல்லாதவர்கிட்ட என்ன இருக்காது பார்த்தீங்க அப்படின்னா உயர்வு இருக்காது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஏ. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கத்தின் எய்துவர் பார்த்தீங்க அப்படின்னா எய்தா பழி. பொறாமை இருந்துச்சு அப்படின்னா செல்வம் நிலைக்காது. ஒழுக்கம் இல்லை அப்படின்னா உயர்வும் இருக்காது. ஆன்சர் ஏ.
மடங்கல் என்னும் சொல்லோட பொருள். மடங்கல் இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சிங்கம். மடங்கல் அப்படின்னா சிங்கம். அங்காப்பு என்பதன் பொருள். அங்காப்பு இதோட பொருள் என்ன அப்படின்னா வாயை திறத்தல். வாயை திறத்தல். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்குரிய சரியான பொருள். கவிகை. ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னா குடை. கவிகை அப்படின்னா குடை. வனப்பு இந்த சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. வனப்புன்னா அழகு. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது பாருங்க. வனப்பு வந்து பல்வேறு கேள்விகளில் ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி வந்தது. அப்புறம் நிறைய மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்தாலும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. வனப்புனா அழகு. சரியான விடையை தேர்வு செய்க. விசும்பு வானம். துளை துலாக்கோல். மறுப்பு தந்தம். களிறு யானை. ஆன்சர் பி. சுருதி முதல் என்ற சொல்லோட பொருள் வந்து யாரை குறிக்குதுன்ற கேட்டிருக்காங்க. சுருதி முதல் சரிங்களா. சுருதி முதல் அப்படின்ற சொல்லோட பொருள் வந்து யாரை வந்து குறிக்குது அப்படின்றத கேட்குறாங்க. இயேசுநாதரை குறிக்குது. ஸோ சுருதி முதல் அப்படின்ற சொல் வந்து யாரை குறிக்குது அப்படின்னா இயேசுநாதரை குறிக்குது. பொறுத்துக. வைதரூபம். ஆசுகவி. கௌடம். மதுரகவி. பாஞ்சாலம். சித்திரக்கவி. மாகதம். வித்தாரகவி. ஆன்சர் சி. பொறுத்துக. மேதி எருமை. சந்தம் அழகு. கோதில் குற்றமில்லாத. அங்கனர் சிவன். ஆன்சர் ஏ. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பார்ட் 1ல் இலக்கணத்துலேருந்து முக்கியமான கேள்வி பதிலை பார்த்துருக்கோம். ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோவை நம்ம பார்ட் 2 அண்ட் பார்ட் 3ல் பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.